நம் தளபதியை மே 3ஆம் தேதி நம்ம முதல்வரை ஆக்க போகிறது உறுதி. அதனால் நம்ம பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் பேச வேண்டிய நேரம் இருக்குது. அதனால் என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜேஷ் அவர்களுக்கு. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது தளபதியின் லட்சியங்களை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தன் கணீர் குரலால் கொண்டு செல்லும் சித்தாந்த போர் வீரன். மேடை பேச்சில் அவர் ஒரு மகாநதி, கருத்துக்களை சொல்லும் விதத்தில் அவர் ஒரு எரிமலை, எதிரிகளின் வாதங்களை தன் சொல் ஆற்றலால் முறியடிக்கும் கழகத்தின் அதிகாரப்பூர்வ குரல், நம் கழகத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மாபெரும் இயக்க சக்தி. நம்ம தளபதியே நெஞ்சில கை வச்சு உக்காந்துட்டாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு பாருங்க. நமது கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி எழுச்சிமிகு மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் அவர்களை உங்கள் கரவொலி விண்ணயத்தோட மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், அண்ணன் பாபு அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழகத்தின் மூர்த்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் பேராவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நேரக்குறைவு. அதனால் இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு சாதாரணமான தேர்தல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் பண்ணையார் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆட்சியை நிறுவப் போகிற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் ஒரு குடும்ப ஆட்சியை ஒழித்துவிட்டு தமிழ்நாட்டையே குடும்பமாக எண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் பெண்கள் விரோத ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான தலைவர் தளபதி அவர்களை ஆட்சிக்கட்டில் அமர வைக்கக்கூடிய தேர்தல். அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்பது பெருமகிழ்ச்சி. அதிலும் இந்த கூட்டத்திற்கு என்னை பேச அழைப்பு கொடுத்த என்னுடைய பேரன்பிற்குரிய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம திமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, திமுகவை பற்றி பேசுறதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். அண்ணன் இருக்கும்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர்னா, நைட்டு 2 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசுவாப்புல. அப்படிப்பட்ட எளிமையான ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம். அதிலும் நம்முடைய மக்கள், அதுவும் குறிப்பாக இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் எவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றால், உங்களோடு ஒரு அண்ணனாக, உங்களோடு ஒரு தம்பியாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்காக தன்னுடைய உரிமை குரலை எழுப்பக்கூடிய ஒரு மனிதராக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்றும் இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அண்ணனை நினைக்கும் போதெல்லாம் ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் இந்த வானத்தை போல படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிரபுதேவா பேசுவாப்புல. எல்லாரும் என்னென்னவோ பெருமையா பேசுறாங்க, ஆனா அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் தான் அப்படி. யாராவது கொஞ்சம் வானத்தை போல பிஜிஎம் இருந்தா எடிட் பண்ணி போட்டு விட்டுருங்கப்பா பின்னாடி. அப்படி ஒரு பாசக்கார மனிதர். எனக்கு முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அதை விட ஒரு சில விஷயங்கள், சில நாட்கள்லாம் ரொம்ப சோர்வா என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோர்வுல இருக்கும் பொழுது உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பேன். அண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணனே அப்படின்னு. தம்பி இதோ 2 நிமிஷம் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, இன்னொன்று சிந்திக்கணும். எத்தனை பள்ளிகள்ல, எத்தனை கல்லூரிகள்ல, எத்தனை இளைய சமுதாயத்திற்கு தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சால அவர்கள் தடமாறாமல், வழி மாறாமல் சரியான பாதையில் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அண்ணன் திகழ்ந்திருக்கிறார். நம்ம அவரை ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, கொள்கையை பரப்பும் மனிதராக பார்த்திருக்கிறோம். ஆனால் அண்ணன் நான் எங்கிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன் என்றால், எத்தனையோ பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய ஒரு மனிதர், கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய மனிதர், பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை எடுத்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு மனிதரை தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்துல அமர வச்சு அழகு பார்த்திருக்காரு. சும்மா இந்த கோபாலபுர குடும்பத்திலிருந்து வந்தாதான் கட்சியில பொறுப்புன்னு இல்லாம சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதரை இந்த இடத்துல அமர வச்சிருக்காருன்னா அதுதான் எங்க தளபதி. அதுதான் எங்க தளபதி. என்ன வேணா சொல்லலாம்,
சென்னை எங்க கோட்டை, எழும்பூர் எங்க கோட்டை. அந்த கோட்டையில ஓட்ட போடுறதுக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வீடு வீடா போங்க, வீடு வீடா போங்க. அது திமுக காரங்க வீடாவே இருந்தாலும் சேர்த்து போங்க. இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை சொல்லுங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளும் தாவேகாவிற்கு வாக்கு செலுத்த தயாராகி விட்டார்கள். பணபலம் இருக்கட்டும், படைபலம் இருக்கட்டும், ஆட்பலம் இருக்கட்டும், அரசாங்கம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நம்மிடம் 5 ரூபாய் விசில் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். அந்த விசிலை தொகுதி 234 தொகுதிகளிலும் அந்த விசிலை ஊதி வெற்றியை பெறுவதற்கு அண்ணன் ராஜ்மோகன் போன்ற நல்ல மனிதர்கள் நம்முடைய கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு கழகத்தை நாம் இருந்திருக்கிறோம். 2026 என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்காக அடுத்த தலைமுறையை வாழ வைக்க அடித்தளமிடும் தேர்தலாக நாம் அதை சந்திக்க வேண்டும். இந்த தொகுதியில் நம்முடைய தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை உடனே யாருன்னு கூட்டத்தில் இருந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த கேஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். அதனால நம்முடைய தொகுதியில் தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராவது இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நபராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், எளிமையானவராக இருக்கலாம், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நம்முடைய தலைவர் நிறுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையால திமுகவை நடுங்க வைப்பவராக கூட இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை இடியாப்பமாக கூட இருக்கலாம். அதனால இந்த தொகுதிக்கு திமுகவிற்கு இடியாப்பம் போடக்கூடிய ஒரு வேட்பாளரை தலைவர் நிச்சயம் அறிவிப்பார். அந்த வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய வெற்றி வேட்பாளரின் பொறுப்பு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.